அதெல்லாம் மறுபடியும் மூடி மறிச்சு இந்த பேப்பர் கீப்பர் அது ஆள் முழுக்க இருந்தால் ஒன்றும் இல்லாமல் அந்த சர்வு கிருவு எல்லாம் அடுப்பெல்லாம் கொண்டு போய் வேறு பக்கம் எல்லாம் போட்டு அந்த கணுப்பு நெருப்பு போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் மூடி ஒன்றும் இல்லாத பண்ணிட்டு போயிடுவோம். துப்பாக்கியில் வந்து நான் எல்லா விஷயமே இருக்குதம்மா அதுலேயே. அந்த சகுனம் எல்லாம் அது முன்னே சொல்லும். அது ஏதோ ஒரு எச்சரிக்கை பண்ணும். நாம் படுத்து தூங்கி இருந்தால் கூட அந்த துப்பாக்கி நம்மளை தள்ளும். அவளுக்கம்மா அவளை பாத்ரூமுக்கு அனுப்பி போட்டு அவளை துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்படியே காட்டுறாங்க அதில் அந்த ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அப்படியே வா அப்படிங்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் காட்டுறேன். சித்தப்பா பாருடா, பாரு சித்தப்பா, பொண்டாட்டி குறமையே பாரு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டா அவன் கலெக்டரை வர வச்சு கலெக்டரை அனுப்பி பேபி யூரோப்னு அனுப்பி அங்கே கேட்குறாங்க. அவள் ஒன்றுமே சொல்லலை. என்னை நல்லதான் வச்சுருக்குறாங்க, நல்லதான் வச்சு பயந்துட்டு சத்தியமாக உண்மையாகிட்ட நம்ம சொல்லணும். பொய் அது இதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். பொய் எவ்வளோ நாள் வருங்க. அம்பாசை அழகு எல்லாருக்கும் அம்பாசை இருப்பாங்க. எல்லாருமே வகத்தில் சோறு கூட அப்படியே வாயிலிருந்து கூட கழிச்சு கொடுத்துருவான். அந்த மாதிரி மனுஷன் தான் அவன். பக்தவாலாம் நவுந்துட்டு துப்பாக்கி பக்கமே போகிறான். நான் இந்த பாய் கூட பேசிக்கிட்டே இருக்கிறேன். எதுக்கு துப்பாக்கிட்டே போகிறேன் இல்லைவா அப்படின்ட்டு நான் எனக்கு சந்தேகம் ஆச்சு. அவ்வளோ தூரத்துலேருந்து எந்திரிச்சு வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்தேன். ஈரப்பு கையில் இதில் அப்படி விட்டு போட்டு உட்காராதுங்க, இதுக்கு அங்கே விட்டு இங்கே சும்மா உட்காந்துட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் பக்ஷவனுக்கும் முகம் கொஞ்சம் கெட்டுப்போச்சு. எதுக்கு இப்படின்ட்டு அவன் அப்போ சந்தேகப்பட்டான். நம்மளை மூஞ்சி பார்த்தேன், நான் அவன் மூஞ்சி பார்த்தேன். பார்த்துட்டு சரி அதோட விட்டுட்டோம். அப்புறம் இவனை தனியாக கூட்டிகிட்டு போய் நான் சொல்கிறேன், அந்த மாதிரியெல்லாம் நீ போய் துப்பாக்கி விட்டுட்டு போய் உட்காந்துருக்குறே, எடுத்து திடீர்னு நேற்று சுட்டா என்ன பண்ணுவேன்? அப்படி வேண்டாம். யாரும் நம்ம ஆளுன்னு கூட நீ நம்ப வேண்டாம், என்னைய கூட நீ நம்ப வேண்டாம். ஆச்சா, உன்ற ஜாக்கிரதை நீ இருந்துக்கோ. நீ ஏதோ நீ உன்ற டைம் கெட்டு போச்சு, உன்ற டைம் இப்படி இருக்குது, இப்படி கொஞ்சம் ஜாக்கிரதை இருவேணும். அப்புறம் இல்லை சொன்னேன், நீ சொல்கிறது நியாயம்தான், இந்த மாதிரி சரி கரெக்டு தான் அப்படின்னு. நீ இவையோட சங்கை விட்டுரு, 2 பேரும் நீ சேர்த்துக்கவே வேண்டாம். என்னையே நீ உனக்கு தெரியாது சித்தப்பா, உனக்கு தெரியாது, நீ எதுக்கு அவரை சொல்கிற அப்படின்னு. கடைசியில் அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ஆச்சு. அப்புறத்தான் சொல்கிறேன், ஐயையோ துப்பாக்கி சித்த சொல்கிறது தான் கரெக்டான வார்த்தை சொன்னான். நான் அவனை அவனை பேசினேன், ஏற்றுக்காம தான் இந்த மாதிரி ஆனேன் அப்படின்னு சொல்லுவான். அவர் தம்பி அர்ஜுனன் மேல ரொம்ப உயிரே வச்சிருந்தாரு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி பாசம் பத்தி சொல்லுங்களேன். அது அவரு நல்லா இருந்தாங்களாத்தம்மா. அவரை பத்தி அர்ஜுனை நான் கண்ணிலே பார்த்ததே இல்லை. அப்போ நம்ம பக்கம் இந்த பக்கம் கலாட்டியில் அதுக்கு நாம தலையிட மாட்டோம், அதுக்கு நமக்கு தெரியல. அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் தெரியல. இவ 5 பேர் வந்துதான் என்னைய சந்திக்கிறாங்க. அதில் வந்து சிறுமுகையில் ஒரு டிஎஸ்பி அவரை கடத்துறாங்க, கிட்னாப் பண்ணுறாங்க. டிஎஸ்பியை கிட்னாப் பண்ணி கடைசி லாஸ்ட்டில் வந்து தான் என்னைய வந்து இந்த வழக்கத்தில் நான் ஓடி வந்து தப்பிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னைய வந்து பிடிக்கிறாங்க. ஆமாம், அதில் இருந்தால் தான் எனக்கு தெரியும் அவரை பற்றி. அதில் இருந்தாமல் நான் டிஎஸ்பி கடத்தி அவரை விட்டுட்டு வந்து தான் என்னைய சந்திச்சிருக்கிறாங்க. அவரை நான் வந்து இந்த போலீஸ் கஸ்டடியிலிருந்து நான் ஓடி தப்பி வந்து இவகிட்ட சிக்கி இவகிட்ட மாட்டி வந்து ஈரப்பன் கிட்ட இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. நீ ஓடி போனேன்னா உங்களை குடும்பத்தை நாசம் பண்ணிடுவேன், முதல்ல ஏற்கனவே நடந்துருக்குதுல்ல, நீ ஓடி போய் ஏதாச்சும் தப்பிச்சுட்டு ஓடி போனால் உங்கள் குடும்பத்துல எல்லாம் வந்து அழைச்சிருவேன், நீ ஓடக்கூடாது, ஒரு 8-10 நாள் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு தான் என்னைய கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுல வந்து அம்பாசை அழகு எல்லாருக்கும் அம்பாசை இருப்பாமா. எல்லாருமே வகத்தில் சோறு கூட அப்படியே வாயிலிருந்து கூட கழட்டி கொடுத்துருவான். அந்த மாதிரி மனுஷன் தான் அவன். நான் வந்து வேணுமேனு சொல்ல மாட்டேன், என்ன நடந்தது தான் நான் சொல்லுவேன். சத்தியமாக உண்மையாகத்தான் நம்ம சொல்லுமா. பொய் அது இதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். பொய் எவ்வளோ நாள் வருங்க. வீரப்பன் எப்படி சகுனம் பார்ப்பாரோ அந்த மாதிரி நீங்களும் துப்பாக்கியை வச்சு சகுனம் பார்ப்பீங்களாமே? அது பார்ப்போம், கல் குறி போட்டு பார்ப்போம். நல்லது வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்வோம், கெட்டதாக வந்தால் கெட்டது தானே நடக்கும், இந்த பக்கம் போகக்கூடாது. இப்போ கிழக்கு போகிறோமா, கிழக்கு பக்கம் விட்டு பார்ப்போம். கிழக்கு பக்கம் விட்டு போய் பார்த்தேன்னா அது நல்லா இருந்தால் தான் போவோம், நல்லா இல்லைன்னா போக மாட்டோம். கெட்டதாகி வந்துருச்சுன்னா சகுனம் கெட்டதாகி வந்துருச்சுன்னா பின்னாலேயே வந்துடுவோம். அந்த கல்லில் என்ன அது தெரியுமா? ஆமாம், அந்த கல் விட்டேன்னா அந்த கல்லில் கணக்கு போடுவோம். அந்த கணக்கில் ஏதாச்சும் ஏமாந்து கெட்டதாக இருந்தால் ஏமாந்தி வரும்.
என்ன மாதிரி வரும் அதுல? அது வேற பக்கம் மாதிரி வரும். இந்த பக்கம் போனால் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். அதில் நம்ம கண்டுக்குவோம், நினச்சிக்குவோம். இந்த மாதிரி தான் நடக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும்னு அந்த கல்லுக்குருவி போட்டு அந்த கல்லுக்குருவியில் பார்ப்போம். உங்க துப்பாக்கியை வச்சு கூட அது ரோல் ஆகுமாமே உங்களுது? அப்படின்னா போக மாட்டேன், இல்லைன்னா கீழே விழுந்துரும் அப்படின்னா அது அப்படி கூட இருக்கும். அது வந்து 2-3 தக்க நான் பார்த்துருக்குறேன். என்ன ஆகும்? விழுந்து அது ரொம்ப நாள் அது அடிக்காம இருந்தால் கூட ஈடாயிரும் தண்ணி பாட்டுக்கு தானே. அது அந்த மாதிரி கூட எல்லாம் எழுப்பும். அது இல்லைன்னா தள்ளி கொடுக்கும். படுத்திருக்கும் போது எல்லாம் எந்திரிக்க எழுப்பும். துப்பாக்கின்னு நம்ம சொல்கிறோம். துப்பாக்கியில் வந்து நான் எல்லா விஷயமே இருக்குதம்மா அதுலேயும். அந்த சகுனம் எல்லாம் அது முன்னே சொல்லும். அது ஏதோ ஒரு எச்சரிக்கை பண்ணும். நாம் படுத்து தூங்கி இருந்தால் கூட அந்த துப்பாக்கி நம்மளை தள்ளும். அப்போ நாங்கள் முழிச்சு பார்த்தோம், என்னடா என்ன சவுண்டை இது தள்ளி விடுதுன்ட்டு பார்ப்போம். ஓ, எதுக்கும் இங்கே ஒரு சகுனம் ஆகுதுன்னா இங்கே இருக்கக்கூடாது, முன்னாடியே போயிடலான்னா அதை அந்நேரத்துக்கே போயிடுவோம். அந்த இடத்துல போனால் மறுபடியும் வந்து பார்த்தா போலீஸ் தான் இருக்கும். அந்த இடம் இல்லை. சரி, சாமான் சமைக்கிறீங்க கொள்றீங்கன்றீங்க. சமைச்சா நம்மளுக்கு ஒரு இடம் எப்படி ஆகும்னு தெரியும். அங்க வந்து நெருப்பு புகை அணைஞ்சிருக்கும், தண்ணி ஊத்திருப்போம். அப்ப அதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுவீங்க, எப்படி செய்வீங்க? அதெல்லாம் மறுபடியும் மூடி மறைச்சி இந்த பேப்பர் கீப்பர் அது ஆளு முழுக்க இருந்தால் ஒன்றும் இல்லாமல் அந்த சர்வு கிருவு எல்லாம் அடுப்பெல்லாம் கொண்டு போய் வேறு பக்கம் எல்லாம் போட்டு அந்த நெருப்பு போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் மூடி ஒன்றுமில்லாத பண்ணிட்டு போயிடுவோம். அடியாளவே இருக்கக்கூடாது, அங்கே இடமா இருக்கிற அடியாள கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பண்ணிட்டு முன்னாடி போயிடுவோம். உங்களுக்கு வந்து பீடினா நீங்க பீடி இல்லைன்னா உசுரோடே இருக்க மாட்டீங்க அப்படின்றது தெரியும். ஆனா கூட்டத்துல சொல்லுவாராமே, டே யாரும் பீடி சிகரெட் புகைக்காதீங்கடா, இதை வச்சு அடையாளம் கண்டு வந்துருவாங்க போலீஸ் அப்படின்னு. அப்படி சொல்லியிருக்காரா? அப்படி சொல்லுவார். பீடின்னா மறைச்சி குடிங்க, பெட்ஷீட் மூடி குடிங்க அப்படிம்பாங்க. நாங்கள் நைட்டுக்கு பெட்ஷீட் மூடித்தான் உள்ளே பற்ற வச்சு பீடி குடிப்போம். அதில் சொல்லுவார், பீடியை சிகரெட் குடிக்கிறாங்க, சிகரெட் பீடி குடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவார். தண்ணி அடிக்கிறவங்க அங்கே அவன் கூட்டத்துலேயே சேர்த்துக்க மாட்டாமா. ஏன்னா பாட்டில் போட்டால் தெரிஞ்சிருமே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. எதுவுமே இல்லை. தட்டை இருக்குது, தட்டையில் சோறு பண்ணாங்க, தட்டை டம்ளருக்கு தான் இருக்கும். அதில் சாப்பிடுவோம். நான் நல்லா சுத்தமாக கழுவி கொண்டு போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான். அவன் பயங்கரமா அவன் கிரிமினல் தான். சரி, இப்போ சொல்லுங்க, இத்தனை வருஷம் கழிச்சு அவர் வந்து போலீஸ் வந்து எதுக்கு வந்தாங்க, இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான். ஸோ அவர் பண்ணதெல்லாம் நல்லது அப்படின்னு இப்போ ஏதாவது உங்களுக்கு நீங்க என்ன தோணுதுங்க? இப்போ போலீஸ் வந்து ஈரப்பு வந்து நல்லவன் தான், கெட்டவன் கிடையாது. இத்தனை பேரை சாகடிச்சிருக்காருல்ல. இத்தனை பேர் சாகடிக்கிறது என்னம்மா, அந்த கடாட்லி போய் இவியலும் சுடுறாங்க அவியலும் சுடுறாங்க, யார் எந்த பக்கம் சுடுறாங்கன்னு இப்போ ரவுண்டு கட்டி போவாங்க. யார் சுடுறாங்கன்னு தெரியும். இல்லை ஈரப்பனே அடித்தானா, இல்லை போலீஸே அடித்து அவன் சாகுறானா. அந்த கடாட்லி அந்த இதில் எந்த பக்கம்னாலும் அடி விழுகும் அந்த கூட்டத்தில். ஏன்னா அந்த மாதிரி இவன் ஒரு பக்கத்தை ஒளிஞ்சு அடிச்சுட்டு இருப்பான். இவன்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கும்? மசுலோடு இருந்துச்சு, ஒரு எஸ்எல்ஆர் ஒன்று இருந்துச்சு, ஒரு ரைஃபல் 2 இருந்துச்சு. இவ்வளோ தான் மருந்து வெடி தான் வச்சுருந்தாங்க. நானும் மருந்து வெடி தான் வச்சுருந்தேன். ஈரப்புன சம்சாரத்துக்கு எனக்கு ஒரு போட்டோ காட்டுறான். அவளை கஸ்டடி கொண்டு போயிருக்கிறாங்க. கஸ்டடி பண்ணரளி வச்சுருக்குறாங்க. அப்போ தான் என்னைய கூப்பிட்டு போகிறான். அந்த பண்ணரை காட்டில் இருந்துக்கிட்டு, சித்தப்பா வா, அம்மா இருக்குது, அம்மா நீ கொஞ்சம் போயிடுறாம்மா அவ்வளோ தூரம் அப்படிங்கிறான். இவ்வளோ அனுப்புகிறான். அவ்வளோ தூரத்துக்கு போவோம்மா, நாங்கள் சித்தப்பா கிட்ட ஒரு பேசணும் அப்படின்னு அங்கே போய் இவ்வளோ அனுப்பி விட்டுட்டு நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறோம். சித்தப்பா அப்படின்ட்டு மோகன் வாசு கொடுத்துருக்குறத அந்த போட்டா ஈரப்பனுக்கு பொண்டாட்டி என்னென்ன கொடுமை பண்ணாங்களா அவள் சொல்லலை. கலெக்டர் அனுப்பி கூட அவள் சொல்லலை. அவள் சொல்லாமல் அவளுக்கு பயமாகி போச்சு. சொன்னேன்னே உன்னையே கொண்டு போடுவேன்னு அதை முதல்ல இவர் மிரட்டி வச்சுருக்குறாங்க பாவம். அவளுக்கம்மா அவளை பாத்ரூமுக்கு அனுப்பி போட்டு அவளை துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்படியே காட்டுறாங்க அதில் அந்த ஃபோட்டோவில். எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அப்படியே வா அப்படிங்கிறான். டைபல் மேலே இப்படி உட்காந்துருக்குறான். உட்காந்துக்கிட்டு இந்த சரி ஒரு போலீஸ்காரன் இப்படி பிடிச்சிருக்கிறான் கையை, இந்த சரி ஒரு போலீஸ்காரன் இப்படி பிடிச்சிருக்கிறான். பிடிச்சி அப்படியே அம்மனத்தோடு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஒரு ரூல் தொண்ணு இவ்வளோ வச்சுருப்பாங்க.
அந்த ரூல் தொன்னை டேபிள் மேலே வச்சுருக்கிறான் புக்கு மேலே. அந்த மாதிரி ரூல் தொன்னை அவன் கையில் பிடிச்சிருக்கான். அந்த ரூல் தொன்னையில் தான் அப்படியே குத்துறான். அந்த மாதிரி எல்லாம் ஒரு பொம்பளை அவனுக்கும் அக்கா தங்காச்சி எல்லாருமே இருக்குது தானே. நாமும் ஒரு சொந்த பந்தம் மாதிரி தான். யார் வேணால் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சாலுமே நம்மளுக்கு அது நம்ம ஆசைப்படக்கூடாதுங்க. அது ஒரு கடவுள் மாதிரி நம்ம அக்கா தங்காச்சி கூட பிறந்த சோதரர் மாதிரி தான் நம்ம நினைக்கணும். அந்த மாதிரி கெட்ட விஷயம்லாம் அந்த ஃபோட்டோ இப்படி காட்டுறேன். சித்தப்பா பாருடா, நீ பாரு சித்தப்பா என்ற பொண்டாட்டி கொடுமையை பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவன் கலெக்டரை வர வச்சு கலெக்டரை அனுப்பி பேபி வீரப்புன்னு அனுப்பி அங்கே கேட்குறாங்க. அவள் ஒன்றுமே சொல்லலை, என்னை நல்லா தான் வச்சுருக்குறாங்க, நல்லா தான் வச்சு பயந்துட்டு கலெக்டருக்கு சொல்லவே இல்லை. அப்புறம் ஒன்றுமே இல்லைன்ட்டு திருப்பி சொன்னாங்க. அந்த ஃபோட்டோ மட்டும்தான் அது என்ன அப்படி தான் வச்சுருந்தான். எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சொல்லுங்கள். 9 பேர் பிடிச்சம்போது அவர் எல்லாம் அங்கே இருந்து கவர்மெண்ட்டு 2 கவர்மெண்ட்டும் அவனுக்கு நக்கீரனுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் வந்து விஷயம் எல்லாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்குதாப்பா, ஆளை விட்டு கொடுக்கணும், நீனு ஒன்றும் பண்ணுறாத அப்படி இப்படின்னு. அப்புறம் அவர் தான் இட வச்சுட்டு போகிறாரு. நம்மளை பார்த்த ஒரு தீவிரவாதி மாதிரி தான் நான் இருக்கேன். என்ன அந்த குரூப்லேயும் நான் சேர்ந்துருக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்தாகணும் ஈரப்ப கூட. நானும் ஒரு மாதிரி நேர்ந்தால் ஈரப்ப ஒரு மாதிரி அவன் நினைப்பான்ல. பாரு 9 பேர் அது பிடிச்சி அதில் பிடிச்சி கொண்டு வர்றோம் ஈரப்பா. இது பேபி வீரப்பன் தானே சமையல்காரன். அவன் வந்து மாதேஸ்வரம் மலைக்கு சாமிக்கு முடி விட்டுருக்குறான். முடி வந்துங்க அப்படி செக்கையாக 2-3 முடி தான் இருக்கும். இவ்வளோ உலகெல்லாம் முடி எப்படி இருக்குதுன்னு. கர்நாடகத்துல வந்து ராஜதனிவனே சொல்லுவாங்க. வேறு இதில் பிடிச்சது இவரை 9 பேர் பிடிச்சி இந்த ஆளுக்கு 2 நாளுக்கு அவனுக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் வந்ததுலேயே மறாவது நாளுக்கு இந்த தொண்டையிலி வந்து இந்த பக்கம் இத்தச்சோடு வந்துருச்சு, இந்த பக்கம் இத்தச்சோடு. ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை, சாப்பிட்ற மாதிரி இல்லை. அவனுக்கெல்லாம் மருந்து நான் தான் ஒரு மூடிக்கு கொண்டு வந்து அதை போட்டு அரிசி நல்லா அவனுக்கு போட்டு அவனை கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறோம், நக்கீர கோபால் வர சொல்கிறோம். நக்கீர கோபால் வர சொல்லி இவனை மட்ராஸுக்கு சென்னைக்கு அனுப்புகிறோம். இவனை எப்படி இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு அவங்க வந்து காப்பாற்றணும், இவனை கொள்றதுக்கு விடக்கூடாது அப்படின்னு மட்ராஸு சென்னைக்கு வந்து நக்கீரனை வர வச்சு அப்புறம் நக்கீரனை கேள்வி அவனை ஒப்படைக்கிறாங்க. அவன் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சுத்தம் பண்ணி பெட்டு மேலே படுத்துருக்குறான் பாருங்க. அங்கே கொண்டு போய் அங்கே மட்ராஸில் அவனுக்கு காப்பாற்றுறது. நீங்களே பயங்கரமா இருக்கீங்களே யூனிஃபார்ம்லாம் போட்டு. பாருங்க இதில் தான் அவனுக்கு புண்ணு இங்கே ஆப்ரேஷன் இது தொடர்ந்து வர்றது. புரியுதுங்க. யாரா இருந்தாலும் மனுஷன் தானே. கோபால் இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு வந்து அரசாங்கத்திலே வந்து சொல்லி விடுறாங்கம்மா. அது அவர் கேட்குறாரு. அதுக்கு நான் ஏற்றுக்க மாட்டேன், எப்படியும் நீ எப்படியும் ஏதோ ஒரு நீ சரணாகும் இல்லை என்னமோ அவர் கேட்குறாரு. அவர் அங்கே நாம அதில் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு அவர் இன்னும் சரி நான் பொறுப்பாடுறேன் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நின்றுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க. இதுதான் பேட்டி அங்கே அரசாங்கம் எழுதி கொடுத்து ஈரப்பனுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குது வந்துருங்கன்ட்டு ஒரு கோரிக்கை வச்சுறாங்க. 50 லட்சம் ஒரு கறிக்கல் கோரை கேட்குறாங்க. எல்லாம் கொடுக்குறேன்ட்டு எல்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க பாருங்க கவர்மெண்ட்டு. இதில் போயிட்டு இருக்கிறோம். இந்த மூட்டையில என்னெல்லாம் இருக்குங்க? அதுல அரிசி பருப்பு சாமான. அதாவது நீங்க டென்ட் போட்டு தங்குவீங்களா இல்ல இதுதான் உங்களோட மொத்த சாமானா? மொத்த சாமானம் அதுதான் நாங்க புறப்பட்டு போகும்போது தூக்கிருப்போம். அங்கங்கே சாமானம் வச்சிருப்பான், அந்த சாமானம் இடத்துக்கு போயிடுவான். ஆமா ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அங்கே அவர் குறிப்பிட்ட இடத்துல வச்சிருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவோம். அப்புறம் ஏதாவது புதைச்சு வைக்கணும்னா ஒரு மாதிரி முக்கோணம் மாதிரி மரம் இருந்ததுன்னா அந்த இடத்துல தான் வைப்பாரு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்களே, அது என்னதுங்க? அது கல்லு வைக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு மரம் பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்தடியில் வைப்பாங்க. இந்த மாதிரி தான் இது பூந்தமல்லி தோட்டம்ட்டு அங்கே ஒரு பங்களா கட்டிருக்கிறாங்க வீரப்பனுக்கு தனியாக வைக்கிறதுக்கு மெட்ராஸ்ல. அந்த இதுக்கு நான் வர்றேன், எனக்கு அனுமதி எல்லாம் கொடுக்கணும். எந்த கடவுளை ரொம்ப வேண்டும்? எல்லா கடவுளும் வேண்டும். வந்து மாதேஸ்வரம், முனேஸ்வரம்
ஈஸ்வரன் காடு தெய்வத்தை எல்லாம் எல்லா தெய்வமும் நினைப்பாங்க.